ஒரு முறை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகை படத்துடன் கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அமெரிக்கன் ஆக்டர் சல்மா ஹேக் standing in front of the statue of the Lebanese American poet Khalil Gibran during her recent visit to the northeast mountain region of Lebanon, supposed to be the ancestral homeland of the actor for her upcoming flick, The Prophet, a screen adaptation of the book by the same name, written nearly a century ago by Gibran என்று ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது. அதனுடைய பொருள் என்ன? சல்மா ஹேக் என்பவர் ஒரு ஹாலிவுட் நடிகை. அவருடைய சொந்த நாடு லெபனான். அந்த நாட்டிற்கு அவர் சமீபத்தில் சென்றிருந்தார். அப்போது அங்கே இருக்கின்ற கலீல் ஜிப்ரான் என்ற கவிஞரது சிலைக்கு முன்னால் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். அது எதோடு தொடர்புடையது என்றால், அந்த ஜிப்ரான் எழுதிய த ப்ராஃபட் என்கிற புத்தகம் இப்பொழுது சினிமாவாகிறது. அது தொடர்பாக அவர் அங்கே சென்றிருந்த போது அந்த சிலைக்கு முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார். அந்த புத்தகம் இப்போது ஸ்க்ரீன் அடாப்டேஷன் சினிமாவாகிறது என்கிற செய்தியை அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு அழகாக அந்த பத்திரிகை பிரசுரித்திருந்தது. இந்த கலீல் ஜிப்ரான் என்கிற கவிஞன் லெபனானில் பிறந்து அமெரிக்காவில் செட்டிலாகி கவிதைகள், இலக்கியங்களை படைத்தவர். அவர் த ப்ராஃபட் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அல்பரீஸ் என்று ஒரு நகரம் வருகிறது. அந்த அல்பரீஸ் நகரத்திற்கு அல் முஸ்தஃபா என்கிற ஞானி போகிறார். அங்கே சென்று அந்த மக்களோடு மக்களாக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அங்கேயே தங்கிவிடுகிறார். அவர்களுடைய ஆசாபாசங்கள், சுக துக்கங்கள் எல்லாவற்றிலும் இவரும் இரண்டர கலந்து வாழ்கிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அல் முஸ்தஃபா என்கிற ஞானி தனது நாட்டிற்கு செல்வதற்காக புறப்படுகிறார். அவரை ஒரு கப்பல் அழைத்து வருவதற்காக செல்கிறது. அப்போது அந்த மக்கள், எங்களோடு இத்துணை காலம் நீங்கள் இருந்தீர்கள், உங்களை எங்களால் பிரிய முடியவில்லை. இந்த பிரிகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்கின்ற சில கேள்விகளுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லிவிட்டு போங்கள் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறார்கள். அந்த ஞானி கேட்க வேண்டியவைகளை நீங்கள் கேட்கலாம் என்று தனது கப்பலுக்காக காத்திருக்கிறார். அப்போது காதல், திருமணம், நட்பு, அன்பு, பிள்ளைகள் என்று ஒவ்வொரு விஷயமாக அவர்கள் கேள்விகள் கேட்கிறார்கள். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நமது இந்த காலகட்டத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒரு கேள்வியை ஒருவர் கேட்கிறார். எங்களுடைய குழந்தைகளை பற்றி, குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் உண்டான உறவை பற்றி சொல்லுங்கள் ஐயா என்று கேட்கிறார். அதற்கு அந்த ஞானி ஆங்கிலத்திலேயே சொல்லுகிறார்,
Your children are not your children. They have come into the world through you. They are the sons and daughters of life's longing for itself. That means a child may be inclined towards something else, what it may be called, towards artist, musician, like this. But the parents use logic and other means to influence their thinking. அதை செய்யக்கூடாதுங்கிறார். அதாவது பிள்ளைகளுக்கு வெவ்வேறு விதமான விருப்பங்கள் இருக்கலாம், ஆர்வங்கள் இருக்கலாம். நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தலாம். ஆனால் அவர்களுடைய சுதந்திரத்தில் தலையிட்டு அவர்களை உங்கள் வழிக்கு இழுப்பது தவறான காரியம் என்று சொல்லுகிறார். ஒரு பையன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறான். அவனை போய் நீ கணிதத்தை படி என்று சொல்வது. ஒரு பொண்ணு ஒரு அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச், வானவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு புகழ் பெறணும் அப்படின்னு நினைக்கிறான். அவளை போய் நீ டாக்டருக்கு தான் படிக்கணும் என்று வற்புறுத்துவது, கம்பல் பண்ணுறது, அது மாதிரியான காரியத்தை செய்யாதீர்கள். உங்களோடு வாழ்ந்தவர்கள்தான், உங்களுக்கு பிறந்தவர்கள்தான். ஆனால் உங்களுடைய கருத்துக்களை அவர்களிடம் திணிக்காதீர்கள். ஷெல்லி சொல்லுவோம் ஒரு இடத்துல, நான் என் தாத்தாவின் தோள்களில் அமர்ந்து கொண்டுதான் இந்த உலகத்தை பார்த்தேன் என்று. அதோடு சரி, உலகத்தை பார்த்தாகிவிட்டது. தோள்களிலிருந்து இறங்கிவிட்டான், வளர்ந்து விட்டான். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையை அவனே தீர்மானிக்க